गुरुर्देवो महेश्वरः गुरुदेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तस्मै श्रीगुरवे नमः। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानेभ्यः नमोऽस्तु चन्द्राग्निमरुद्गणेभ्यः। हरि ओम। ஸோ இது வந்து 4th டே ஆஃப் த ரிலே எக்ஸாம். இது வரைக்கும் பார்த்தீங்க, இது ஒரு சின்ன குட்டி ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஞ்சநேயரோட பலம், அவர் பண்ண நிறையா சஞ்சய் மலை தூக்கிட்டு வந்தது, அவர் வந்து ஓஷனை தாவி போனது, ஸோ அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து சௌபாய் 32 to 40 பார்க்கணும். அதில் நான் வந்து 32 and 33 பார்க்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 32nd சௌபாய் பார்த்தோம் அப்படின்னா, राम रसायन तुम्हारे पासा सदा रहो रघुपति के दासा. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைனில் துளசிதாஸ்ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராம ரசாயன துமரே பாசா. இந்த ரசாயன அப்படின்ற வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கணும். ஸோ மெடிசன் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஆஞ்சநேய பெருமான் கிட்ட வந்து எல்லா வியாதிகளுக்கான மெடிசனும் இருக்கு அப்படின்ற மாதிரி துளசிதாஸ்ஜி சொல்றாரு. நம்மளுக்கு இது எப்படி அப்படின்னா, எல்லா லோ தாட்ஸ், எல்லா ஒரு ஃபால்ஸ் எமோஷன்ஸ், அதுக்கான மெடிசன் தான் ஆஞ்சநேயரை வழிபட்டா போயிடும் அப்படின்ற மாதிரி துளசிதாஸ்ஜி சொல்றாரு. இன்னும் இந்த ரசாயனத்தை வந்து நெக்டார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஞ்சநேயரை வழிபட்டால் ராம இன்னும் நெக்டாரை அடையலாம் அப்படின்ற மாதிரியும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் லைன்ல அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சதா ரஹோ ரகுபதிக்கே தாசா அப்படின்னு சொல்றாரு. சதானா ஆல்வேஸ், ரஹோ ரகுபதிக்கே தாசா அப்படின்னா யூ ரிமைன் அஸ் ராமாஸ் தாச ஆல்வேஸ். ஸோ இந்த சௌபாயிலே வந்து தாச அப்படின்ற வேர்டுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ தாச அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டு. அதை உங்களுக்குலாம் எப்படி ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு 3 குட்டி ஸ்டோரிஸ், அப்புறம் வந்து ஒரு 3 பாடல்கள் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இது வந்து சிவபுராணத்துல மாணிக்கவாசக பெருமான் எழுதியிருப்பார். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, ஒரு சமயம் எல்லாருக்கும் தெரியும், சீதா தேவியை வந்து ராவணன் வந்து கவர்ந்து போகும்போது ஜட்டாயு வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அப்போ டிஃபீட் ஆகிடுவாரு. அவர் வந்து தன்னோட மூச்சையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ராமர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து என் உயிரை பிராணனை விடுவேன். ஸோ அவர் வந்து வெயிட் பண்ணி ராமர் கிட்ட அவங்க வந்து சவுத் சைடில் தான் வந்து சீதா மாதா கவர்ந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சுக்ரீவனோட ஹெல்ப்போட மொத்த வானர சேனை வந்து 4 டைரக்ஷன்ஸ்ல பிரிஞ்சு போகும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் சைடில் வந்து ஷட்பலி அப்படின்ற வானரன் கூட ஒரு பார்ட் ஆஃப் த வானர சேனா போகும். வெஸ்ட்ல சுசேனா, ஈஸ்ட்ல வந்து வினட் அப்படின்ற வானர சேனை கூட போகும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், ஆஞ்சநேயர் ராவணமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சவுத் சைடில் வந்து, ஏன்னா ராவணன் வந்து சவுத் சைடில் தான் வந்து சீதா மாதா தூக்கிட்டு போயிருக்கான். ஸோ சவுத் சைடில் தான் வந்து ராமர், ஆஞ்சநேயர், ஜாம்பவான், அங்கதன் இந்த மாதிரிலாம் வந்து சவுத்தில் வராங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஷட்பலி அப்படின்ற வானரன் சொன்னாங்க, அவருக்கு வந்து 100 மனிதர்களுடைய சக்தி இருக்காங்க. வினட் அப்படின்ற வானரன் வந்து வாலியோட படை தளபதி. ஸோ இந்த மாதிரிலாம் வானரர்கள், ஒரு ஸ்ட்ராங்கான வானரர்களுக்கு நடுவில் ஆஞ்சநேயருக்கு ஏன் சாய்ஸ் கொடுத்தாரு ராமர் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால தான் அவன் அருளாலே அவன் தாய் மனைவி அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஆஞ்சநேயர் பெருமான் வந்து ராமர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவரை சேவ் பண்றது. ஸோ எதனால ராமர் வந்து ஆஞ்சநேயருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு அப்படின்னு யோசிக்கும் போது, ஆஞ்சநேய சுவாமி வந்து அவர் வந்து அவ்வளோ பெரிய புஜபல பராக்கிரமசாலியா இப்படி கதையை தூக்கிட்டு இப்படி நின்னாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அவரு ராம நாமம் கேட்ட உடனே அவரோட ஸ்டேட் எல்லாம் மாறி, நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த சைடு வந்து அப்படி புஜபல பராக்கிரமசாலியா வஜ்ர தேகமா கதையை தூக்கி நிற்கிற ஆஞ்சநேயரும், இந்த பக்கம் நீங்க பார்த்துருப்பீங்க பட்டாபிஷேகத்துல வந்து சீதா ராம் லக்ஷ்மணுக்கு கீழே வந்து இப்படி உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அதை ஆக்டா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் 3ஆம் திருமுறையில எழுதியிருப்பார். ஸோ ராம நாமம் கேட்ட உடனே ஆஞ்சநேயர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, தன்னோட
பராக்கிரமத்தை எல்லாம் மறந்து அவர் வந்து சாதாரண பக்தனா கை கூப்பிட்டு கண்ணில் வந்து கண்ணீர் மல்கி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த கசிந்து அப்படின்ற வேர்ட் அது வந்து ஒரு மெட்டஃபர். அது என்ன குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆணவம் என்னும் பாறை விலகி பக்தியானது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்லலாம். ஸோ சம்பந்தர் வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொன்னதை வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ஆப்டா. இதே மாதிரி பார்க்கும்போது ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ பக்தி. ராமநாமம் கேட்ட மாத்திரத்துல அவர் வந்து கை கூப்பிட்டு கண்ணெல்லாம் அவருக்கு ஜலம் வருது அப்படின்னா வந்து அவர் எவ்வளவு பக்தி அப்படின்னு பார்த்துப்பாங்க. அவ்வளோ ஆழமான பக்தி வந்து ராமபிரானை பார்க்குறப்போ மட்டுமோ இல்ல ராமநாமம் கேட்கிறப்போ மட்டுமோ அவருக்கு இருந்தது. அவர் எப்படி அதை வந்து யுக யுகமா எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறப்போ இந்த பாடல் இது என்ன அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் பெரிய புராணத்துல சிவபிரான் கிட்ட வரம் கேட்கிறாங்க. இவங்க என்ன வரம் கேட்கிறாங்க அப்படின்னா, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபிரான் கிட்ட கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இதை எப்படி ஆஞ்சநேயர் கூட லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் ஒரு முறை வந்து மகாபாரதத்துல போருக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ண பரமாத்மா வந்து ஆஞ்சநேயர் கிட்ட நீ வந்து என்னோட தேர் கொடியில வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்க போறாரு. ஸோ அந்த சீன்ல வந்து ஆஞ்சநேயர் வந்து பாக்குறாரு, கிருஷ்ணரோட திருவடிகளை பார்த்துட்டு அது வந்து தன்னோட ராமனோட திருவடி அப்படின்னு தெரிஞ்சுட்டுறாரு. கிருஷ்ணர் வந்து கேட்டப்போ சரி நான் வரேன், எனக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கிருஷ்ணர் வந்து சரி ஓகே என்ன வேண்டுகோள் அப்படின்னு கேட்டப்போ, நீங்க வந்து என்னோட பிரிய ராம தரிசனத்தை ஒரே ஒரு வாட்டியாவது எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸோ அதான் திரேதா யுகத்துல வந்து ராமர் கிட்ட அவர் வந்து பக்தனா இருந்து துவாபர யுகத்தோட எண்டுல கிருஷ்ணர் கிட்ட ராம தரிசனம் கேட்கிறாரு. இப்போ கலியுகத்திலையும் நம்ம எல்லாம் ராமநாமம் பேசிட்டு இருக்கோம், நம்மையும் இப்படி வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்காருன்னா அவரோட பக்தியை வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கு ஆஞ்சநேயருக்கு. அதுல ஒரு குணமா பார்த்தோம் அப்படின்னா பலம். ஃபார் எக்ஸாம்பிள் பலம், அவரோட வந்து சித்திகள் இதெல்லாம் வந்து அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். நம்மெல்லாம் வந்து அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சஞ்சீவி மலையை வந்து கொண்டு வந்து ராமலட்சுமணரை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ராமர் வந்து தர்மம், லக்ஷ்மணர் வந்து தொண்டு செய்யறது. ஸோ அவர் அங்க வந்து அவர் நம்மளுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னா, சஞ்சீவி மலை மாதிரி அவ்வளோ மலை அளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் அதை நம்ம தோல்ல எடுத்துட்டு அட் எவ்ரி காஸ்ட் தர்மத்தையும் தொண்டு செய்தலையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல வர. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ண ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். பட் தாச பக்தி அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இருந்ததோ அதை அப்படியே நம்ம இன்வைட் பண்ணி நம்ம அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணோம். அவரோட ஒவ்வொரு குணங்களையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி யோசிக்கணும். பட் தாச பக்தி மட்டும் அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இருந்ததோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளும் ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸோ இந்த சௌபாயில வந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு ராமர் மேல எவ்வளோ பக்தி அப்படின்னு பார்த்தோம். அடுத்த சௌபாய் போனா, तुम्हारे भजन राम को पावे जन्म जन्म के दुख बिसरावे. अगेन இதுலயே ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து तुम्हारे भजन राम को पावे. ஸோ இதுல துளசிதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, தங்களை வழிபட்டால், அதாவது ஆஞ்சநேயரை வழிபட்டால் ராமனை சென்றடைய வழி செய்யுமே அப்படின்னு சொல்றாரு. இதான் லிட்டரல் மீனிங். ஸோ இந்த பாவை அப்படின்ற வேர்டை வந்து நம்ம அவதி லாங்குவேஜ் தானே உங்களுக்கே தெரியும், எல்லாம். ஸோ பாவை அப்படின்ற வேர்டை பாவை எடுத்தோம் அப்படின்னா லைக்ஸ். ஸோ இதில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் ஆஞ்சநேயர் வணங்குறாங்களோ அவங்களெல்லாம் ராமருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும், விபீஷணன் வந்து ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சப்போ ராமர் வந்து விபீஷண கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபதேசம் பண்றாரு. அதுல ஈச பஜனும் சாரதி சுஜானா அப்படின்னு சொல்லுவார். ஸோ வெற்றி என்னும் தேருக்கு சாரதி யார் என்றால் இறைவனை குறித்து நாம் செய்யும் வணங்குதல் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ராமரை சென்றடைய ஒரு தேர் இருந்தால் அதுக்கு சாரதி வந்து ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்.
ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சோபாயில் வந்து ஆஞ்சநேயருக்கு ராமர் மேல எவ்வளோ பக்தி அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ராமருக்கு ஆஞ்சநேயர் மேல எவ்வளோ பிரியம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி எல்லாரும் வந்து பார்டர் ஓஷன் பீச்சுக்கு வந்துட்டாங்க. ராமர் வந்து ஆஞ்சநேயரை கூப்பிட்டு கன்னியாகுமரியை கொடுத்து இப்போ சீதா மாதா தேடி கண்டுபிடிச்சு ராமதூதன் காட்டிக்கோ, நீ வந்து அவங்க எப்படி இருக்காங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அனுப்பிச்சு வைக்க போகும்போது கன்னியாகுமரி கொடுக்குறாரு. ஆஞ்சநேயரை நேற்று நீங்கள் கேட்டிருப்பீங்க, மகேந்திரகிரி ஏறி அப்படியே பறக்கிறாரு. ஸோ அப்படி போகும்போது நடுவில் வந்து மைனாக பர்வதம் வருது. மைனாக பர்வதம் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் எப்படி பறந்து போறீங்க, என் மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி பார்த்தீங்க. அப்போ ஆஞ்சநேயர் மைனாக பர்வதம் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, வருந்தேன் என் துணை வானவன் வைத்த காதல், அருந்தேன் இனி யாரும் என் ஆசை நிரம்பி அல்லால், பெருந்தேன் பிடிசாலும் நின் அன்பு பணித்த போதே அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து மைனாக பர்வதம் கிட்ட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, வருந்தேன் என் துணை, அதாவது நான் என்ன எதுக்குமே கவலைப்பட மாட்டேன், என் துணை வானவன் வைத்த காதல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வானவன்னா ராமர். ராமர் என் மேல வச்சிருக்கிற அந்த பிரியம் வந்து எனக்கு சக்தி தருது. ஸோ நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு வந்து ஆஞ்சநேய பெருமான் சொல்றாரு. அருந்தேன் இனி யாரும் என் ஆசை நிரம்பி அல்லால், அருந்தேன் யாருன்னா நான் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், என்னோட ஆசை நிறைவேற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல ராமர் வந்து சீதை மாதா தேடி ஹனுமார் அனுப்பிச்சு விட்டாரு. ஹனுமார் போயிட்டு இருக்காரு. நடுவில் அவர் ஆசை எங்க வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராம காரியத்தை அவரே தன்னோட சொந்த ஆசையா எடுத்துட்டு அவர் வந்து அப்படி பேசுறாரு. அருந்தேன் இனி யாரும் என் ஆசை நிரம்பி அல்லால் அப்படின்னு பேசுறாரு. பெருந்தேன் பிடிசாலும் நின் அன்பு பணித்த போதே அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இவ்வளவு அன்பா கேட்டுன்ற போதுலயும் என்னால வந்து அவங்க மேல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மைனாக பர்வதத்தை சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராமருக்கு வந்து ஆஞ்சநேயர் மேல எவ்வளவு பிரியம் அப்படின்னு. அந்த பிரியம் அவருக்கு சக்தி கொடுக்கறது அப்படின்னா அது எவ்வளவு பிரியம் அப்படின்னு பார்த்துக்கணும். இதை வந்து மற்ற இன்சிடென்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நீ வந்து எனக்கு பரதன் மாதிரி அப்படின்னு சொன்னது, நீ வந்து எனக்கு வந்து தழுவின்றது, அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, இப்போ வந்து கம்பன் இவ்வளோ அழகா கம்பராமாயணம் அப்படின்னு ஒன்று எழுதி வச்சிருக்காரு. வால்மீகி வந்து ஒரு பெரிய ராமாயணம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஒப்பாய் சொல்லும்போது மட்டும் சிவபுராணம் பெரிய புராணம் அதுல இருந்துலாம் கோட் பண்ணு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி நிறைய தாசர்கள் சிவபிரானுக்கு இருந்து அவருக்கு வந்து பணிவிடை செய்து அவர் அடைந்த போது அவங்க எவ்வளவு ஆனந்தம் பெற்றிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிவனே வந்து ஆஞ்சநேயரா உருவாகி அவர் வந்து ராமனுக்கு தாசனா இருந்து தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்களே இப்படி மாற்றி மாற்றி ஆனந்தம் அனுபவிச்சிருக்கும் போது நம்மளும் ஹனுமான் சாலிசா படிக்கும் போது சிவபுராணம் பெரிய புராணம் இருந்தெல்லாம் ஆனந்தம் வந்து அனுபவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காங்க. ஸோ வந்து 32nd சோபாயில வந்து நம்ம வந்து ஆஞ்சநேயருடைய பக்தி பார்த்துட்டோம். இப்போ 33rd வந்து ராமபிரானோட அன்பு பார்த்தோம். இதுக்கெல்லாம் அடுத்த லைன் வந்து ஜென்ம ஜென்மக்கே துக்க விசராவே, ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற துக்கம் கூட உன்னை வழிபட்டால் போய்விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ராமாயணத்தை எழுதிய வால்மீகியோட லைஃபே வந்து இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். இப்போ ஸ்டார்டிங்ல அவரோட வாழ்க்கை எப்படி தொடங்குது அப்படின்னா, அவர் வந்து ஒரு வழிபறி திருடனா இருக்காரு. அவர் வந்து ஒரு வழியில இருந்துட்டு அந்த பக்கம் போற வரவங்கள்ட்ட எல்லாம் திருடி அவங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்து அப்படிதான் அவங்க வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் வந்து நாரதர் அந்த வழியில வர்றாரு. நாரதரை பத்தி உங்களுக்கே தெரியும். நாரதர் அந்த பக்கம் வரும்போது இவர் வளர்க்கும் போது அவர் வந்து நிப்பாட்டி அவர்கிட்ட இருந்து வழிபறி பண்ண போகும்போது அவர் கேட்கிறாரு, பொருளெல்லாம் நீ வாங்கி உன் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருக்க, பொருளெல்லாம் அவங்க பங்கு போட்டுக்கிறாங்க, ஸோ உனக்கு அந்த பாவமும் வருது, அந்த பாவத்தை அவங்க பங்கு போட்டுக்குவாங்களா அப்படின்னு கேட்டபோது இவர் வந்து சொல்றாரு, கண்டிப்பா பங்கு போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. நாரதர் வந்து இல்லை நீ வீட்டுல போயிட்டு ஒரு வாட்டி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவருக்கு வந்து ஒரே சந்தேகம், சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பட் ஒரே சந்தேகம், நாரதர் ஒரு பேர் அந்த இடத்த விட்டு ஓடிடுவாரோ, நம்மள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாகருக்கு அப்படி ஒரு குழப்பம். ஸோ அவர் போறாரு, போயிட்டு வீட்டுல போயிட்டு கேட்கிறாரு, நீங்க வந்து என்னோட பாவத்துல எல்லாம் பங்கெடுத்துருக்கீங்களா? உடனே அவங்க வீட்டுல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க போல. அவர் வந்து திருப்பி குரு நாரதரை பார்க்க வந்துட்டு நாரதரை சொல்வார்,
இல்லை அவங்க வந்து என்னோட பாவத்திலலாம் பங்கெடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அப்போ நாரதர் சொல்கிறாரு, சரி நீ கவலைப்படாத, நீ தெரியாமல் பண்ணிட்ட, உன்னோட பாவத்தெல்லாம் வந்து தொலைக்க நான் வந்து ஒரு வழி சொல்கிறேன், இங்கே உட்காந்து ராமநாமம் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ராமநாமம் வந்து ரத்னாக்கர் வாயிலே நுழையல. ஸோ அவரை உட்கார வச்சு பக்கத்தில் மரா அப்படிங்கிற ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரத்தோட பேரை திருப்பி சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்கே உட்காந்துட்டு மரா 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 மரான்னு சொல்லி அவர் எப்படி அதை சொல்றாரு அப்படின்னா, அவர் சுத்தி ஒரு புத்துவளங்கள் கூட தெரியாம அவர் வந்து அதை டீப்பா ஜெபம் பண்றாரு. ஸோ அப்படி இருந்த ஒரு ரத்னாக்கருக்கு வந்து நீங்க பாத்துறீங்கன்னா அங்கேயே அவர் எப்படி ஒரு வால்மீகியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவருக்கு ஜென்மமா துரட்டிக்கு அந்த துக்கம் போனது வந்து ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அவர் வால்மீகியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவருக்கு எவ்வளவு புகழ் எவ்வளவு பேர், ராமாயணம் இருக்கிற வரைக்கும் வால்மீகியோட பேர் இருக்கும். ஸோ அதுலயே தெரியும் ராமநாமமோட மகிமை எவ்வளோ அப்படின்னு. இதுக்கெல்லாம் மேல பார்வதி தேவி சிவபிரான்கிட்ட கேட்கிறாங்க, 1000 பேர், அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க எல்லாம் என்ன பண்றது, விஷ்ணுவோட 1000 பேர் சொல்ல தெரியாதவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டப்போ பரமேஸ்வரனே சொல்றாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானே அப்படின்னு சொல்லிட்டு சிவபிரானே சொல்றாரு. சிவபிரான் என்ன சொல்றாருன்னா, ராமநாமம் ஜபம் பண்ணிட்டே இருந்தாலே போதும், விஷ்ணுனுடைய 1000 சஹஸ்ரநாமம் சொன்னதோட பலன் வந்து ராமநாமத்துக்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனே சொல்றாரு. ஸோ நம்ம எல்லாம் முடிஞ்ச வரை ராமநாமம் வந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ 32nd சோப்பாயில் வந்து ஹனுமனுடைய பக்தி பார்த்துட்டோம், 33rd வந்து ராமருடைய பிரியம் பார்த்துட்டோம். ஸோ என்னோட இந்த டாப் ரிலே வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஹூ இஸ் ஹனுமான் அப்படின்னு தெரியும். வாட் இஸ் ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கிறேன். When you lead a life in complete surrender to Lord Rama, then the strength that arises from within you, that is Hanuman. When love and beauty, learning and courage, determination and success come to your life from a source beyond your body, mind and intellect, that is Hanuman. When you reach your life's goal like a short arrow from Lord Rama's bow, that is Hanuman. Hari Om. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. Hari Om. My humble pranams to our beloved Swamiji and all the elders present here. ஹனுமான் சாலிசா இதை பற்றி தெரிஞ்சுக்கவே நம்மளாம் நிறைய பாக்கியங்கள் பண்ணியிருக்கணும். மேலும் இதை பற்றி தெரிஞ்சு இதை பற்றி புரிஞ்சுட்டு பேசுறதுக்கு we are all very blessed and I am very grateful for this opportunity. எனக்கு கொடுத்த 2 லைன், அந்த கால ரகுபர புரஜாயி ஜஹா ஜன்மஹரி பக்த கஹாயி और देवता चित्तन दरही हनुमत से ही सर्व सुख करही. அந்த கால ரகுபர புரஜாயி ஜஹா ஜன்ம ஹரி பக்த கஹாயி. இந்த லைன்ல அந்த கால கடைசி காலம், ஒருத்தரோட வாழ்க்கையில கடைசி காலம், அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அல்லது அந்த கடைசி நிமிஷத்துல ரகுபர புரஜாயி ஹரிய வந்து அவ ஞாபகம் வச்சுண்டா, ஞாபகப்படுத்தினா ஜஹா ஜன்ம ஹரி பக்த கஹாயி, அவ இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஹரிபக்தனாவே அவ பிறக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு. அதாவது ஹரிங்கிற அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு. இதை சொல்றதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. அஜமிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் நாரதர் மாதிரி நாராயணா நாராயணான்னு இல்லாட்டியும் அவர் அந்த பிராமணர் செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பிராமணரை நல்லா ஹரிபக்தனா வாழ்ந்துட்டு வந்தார். அப்போ அவரோட கடைசி காலம் வந்துருக்கு. அப்போ அங்க யமதூதா எல்லாம் நின்றுதா அவரோட பிராணத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு. யமதூதா நின்றுட்டு இருக்கிறது அவருக்கு தெரியல, ஆனா தன்னோட கடைசி காலம் வந்துருதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருது. ஸோ அவருக்கு என்ன பண்ணணும் தெரியாம பயத்துல ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டா. அவ பயத்துல ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தான்னு சொன்ன நொடியில
யமதூதெல்லாம் அங்கே நிற்கும் போதே ஹரிதூதா வந்து நாங்கள் இவரை வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறோம், இவ ஹரி அந்த ஒரு மகத்துவமான வார்த்தையை சொல்லிட்டா, இனிமே இவ வைகுண்டத்துக்கு தான். யமதூதா அங்கே நிற்கும் போதே ஹரிதூதா வந்து அவரை வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போயிட்டாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹரிங்கிற அந்த வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி, அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கக்கூடாது எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசியில் ஹரி சொல்லி தப்பிச்சுக்கலாம், கடைசி காலத்தில் வந்து நம்ம ஹரி சொன்னால் யமதூதா இருக்கும்போது ஹரிதூதா வந்து கூட்டின்னு போயிடுவா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அதை சொல்லி ஒரு உதாரணம் வச்சு ஒரு கதை இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த அஜாமிலரோட கதையை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தா, நிறைய பேர் காதில் கேட்டுது. அப்போ ஒரு வியாபாரியும் அதை கேட்டான். அவர் உத்தமமான வாழ்க்கையை வாழலை, சின்ன சின்ன தப்புகள்லாம் செஞ்சுட்டு வந்தார். ஆனால் அவர் கடைசியில் வைகுண்டத்துக்கு போகணுன்னு மட்டும் ஆசை. அவர் வைகுண்டத்துக்கு போனோன்னே சுற்றின்னு இருப்பார். ஸோ இந்த அஜாமிலர் பிராமணோட கதையை இந்த வியாபாரி கேட்டோன்னையும் அவரும் நினச்சிட்டார், ஆஹா நம்ம கடைசி காலத்தில் ஹரி சொன்னால் போகிறோம், நம்ம வைகுண்டத்துக்கு போயிடுவோமேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தார். அதுக்கு அவர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு பிறக்க போகிற குழந்தைகளோட பேரெல்லாம் கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, மாதவா, கேசவா, தாமோதரான்னு வச்சா கடைசி காலத்தில் யாரோ ஒருத்தரோட பேரை கூப்பிட்டு தானே ஆகணும். அவள் எல்லா பேரும் ஹரி பேராக இருந்தால் ஆஹா கடைசியில் நம்ம ஹரியை தான் கூப்பிட்டோம், எப்படியோ நம்ம வைகுண்டத்துக்கு போயிடலான்னு ஒரு பிளான் போட்டார். ஸோ அந்த பிளான் படியே அந்த பசங்களுக்கும் அதே மாதிரி கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, மாதவா, கேசவா, தாமோதரான்னு பேர் வச்சுன்னு வந்தார். அப்படியே வச்சாரு. அப்படியே எல்லாம் வாழ்ந்து வரும்போது அவரோட கடைசி காலமும் வந்துடுது. அப்போது அவரோட எல்லா குழந்தைகளும் அவருக்கு முன்னாடியே தான் நிற்கிறா. எல்லா குழந்தைகளோட பேரும் ஹரி, கிருஷ்ணா, தாமோதரா, மாதவா எல்லாம் ஹரி பேர் இருக்கும் போதும் அவரோட கடைசி காலத்தில் அவரால் ஹரி அந்த பேரை சொல்ல முடியல. ஏய் எல்லாரும் இங்கே நிற்கிறேலே, கடையில் யாருமே இல்லை, ஏய் தான் அவர் திரும்ப சொன்னார். ஹரி அந்த குழந்தையோட பேரை அவரால் சொல்ல முடியல. இப்படி அவர் ஏய் அப்படின்னு அவரோட கடைசி இதை சொன்னோன்னையும் யமதூதா வந்து யமலோகத்துக்கு அவரை கூட்டின்னு போயிட்டாரு. ஸோ இந்த உதாரணத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உண்மையான பாவம் பக்தி, உண்மையான பியூரான பாவம் பக்தி ஹரி மேலே வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கடைசி காலத்தில் ஹரினே சொல்ல வரும். அஜாமிலர் வந்து பக்தியாலேயோ பாவமாலேயோ தன்னோட கடைசி காலத்தில் ஹரின்னு சொல்லாட்டியும் பயத்தினாலேயாவது ஹரின்னு சொன்னார். ஆனால் வியாபாரி என்னெல்லாம் பிளான் போட்டாலும் கடைசி காலத்தில் அவருக்கு ஹரின்னு சொல்ல வரல. ஏன்னா ஒரு உண்மையான ஹரிபக்தனா வாழலை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த கால ரகுபர குருஜாயி ஜஹா ஜன்ம ஹரிபக்த கஹாயி. ஒரு ஹரிபக்தனை உண்மையான பக்தியும் பாவமுடையும் நம்ம வாழ்ந்துட்டு வந்தால் நமக்கு கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்திலையும் ஹரிபக்தனாவே நமக்கு பிறக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு. நெக்ஸ்ட், அவுர் தேவதா சித்தன தரகி ஹனுமத்து சேஹி சர்வ சுக கரகி. அவுர் தேவதா சித்தன தரகி. நம்ம ஹரியோட சிந்தனையை பண்ணிட்டு இருக்கும் போது மற்ற தெய்வத்தோட சிந்தனையை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவசியம் கிடையாது தான், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நம்ம இஷ்ட தெய்வத்தோட சிந்தனையும் பண்ணலாம். ஆனால் ஹரியோட சிந்தனை, ஹரி நாமம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம மற்ற இஷ்ட தெய்வத்தோட சிந்தனை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அவ்வளோ மகத்துவமான ஹரிங்கிற சிந்தனை பண்ணும்போது ஹனுமதி சேஹி சர்வ சுக கரகி. ஹனுமாரே வந்து நமக்கு சர்வ சுகங்களையும் தந்து அந்த ஹரிக்கிட்ட போகிறதுக்கு வழியும் காமிச்சிடும். இந்த ஸ்லோகத்துக்கும் துளசிதாசரோட வாழ்க்கையிலேருந்தே ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஸோ சித்திரக்கூட்டுங்கிற காட்டில் துளசிதாசர் உட்காந்து சந்தனம் அரைச்சிட்டு இருப்பா. அவள் டெய்லி சந்தனம் அரைச்சி சுவாமி கிட்ட கொடுப்பா. சாயந்தரம் நேரத்தில் உட்காந்து அரைச்சிட்டு சுவாமிகிட்ட கொடுக்கணும், சுவாமி நினச்சிட்டே அரைச்சிட்டு இருப்பா. ஸோ அதே மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் சித்திரக்கூட்டுங்கிற காட்டில் உட்காந்துன்னு வழக்கம் போல் துளசிதாஸ் சந்தனம் அரைச்சிட்டு இருந்தா. அப்போது சந்தனம் அரைச்சிட்டு இருக்கும்போது 2 குட்டி சிறுவர்கள் வந்து தாத்தா சந்தனம் கொடுங்க தாத்தான்னு கேட்டான். இவர் சாயந்தரம் நேரமாச்சே, ஆசையாக 2 சின்ன பசங்க வராங்களே, இவங்களுக்கு நம்ம சந்தனம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆசையாக சந்தனம் திலக்காக இட்டு விட்டான். அப்போது துளசிதாசர் மாதிரி ஒரு ஆள், அவ்வளோ துளசிதாசர் மாதிரி ஒரு ஹரி பக்தன் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எப்போவுமே ராமா 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 ராமான்னு நடிச்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பாக ஹனுமானும் அங்கே பக்கத்துலேயே தான் இருப்பார். ஏன்னா நமக்கு தெரியுமே, ஹனுமானை பற்றி பேசினா ராமருக்கு ரொம்ப பிடிக்கும், ராமரை பற்றி பேசினா ஹனுமானுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல முடியாது. சின்ன மிஷினில் ராமரை பற்றி பேசிட்டு இருக்கோம், ஹனுமானை பற்றி புகழ்ந்துட்டு இருக்கோம், சொல்லவே முடியாது. இங்கே ராமரும் ஹரியும் ஹனுமானுக்கு உட்கார்ந்து இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே துளசிதாசர் ராமர் பற்றியே நினச்சிட்டு இருக்கும் போது ஹனுமானும் மேலே ஒரு மரத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தான். ஸோ கீழே நடக்கிறத பார்த்து, இவன் சந்தனம் கொடுக்கறத பார்த்து மேலேருந்து ஹனுமான் சிரிச்சுட்டே சொல்கிறாராம், चित्रकूट के घाट पर बई संतन के भीड़
துளசிதாஸ் சந்தன ஹிசே திலக்கு தேத்து ரகுபீர் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றானாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சித்ரகூட்ங்கிற காட்டுல துளசிதாசர் சந்தன அரைச்சுட்டு இருக்கா. ரெண்டு குட்டி சிறுவர்கள் வந்து சந்தன கேட்டோன்னையும் அவர் ஆசையை திலக்கா இட்டு விட்டா. ஆனா வந்த அந்த 2 குட்டி பசங்க சாக்ஷாத் ராமர் லக்ஷ்மணன் அவருக்கு தெரியாம போச்சே மேலேருந்து சிரிக்கிறான். ஹனுமான் சொன்னது துளசிதாஸ் கிட்ட கேட்காட்டியும் துளசிதாசரோட மனசுல தோணிட்டா, ஆஹா வந்தது சாக்ஷாத் ராமர் லக்ஷ்மணனே இப்படி எந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ள அவ 2 பேரும் அங்க போயிட்டான். அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம துளசிதாசர் மாதிரி ஒரு ஹரி பக்தனா இருந்தா ஹனுமாரே வந்து நமக்கு ராமரையும் காட்டி சர்வ சுகங்களையும் கொடுத்து ராமர்கிட்ட காட்டி நம்ம கொண்டு போற வழியும் ஹனுமானே அமைச்சு தருவான். இதேதான் கீதையிலும் கிருஷ்ணர் சொல்றாரு, அனன்யாஸ் சிந்தயந்தோமா ஏஜன பரியு பாசத்தே. அதாவது யாரெல்லாம் என்னோட சிந்தனை பண்றாளோ வாட் தே லேக், அவகிட்ட இல்லாத இதை நான் கொடுத்து நானே அவளை வர வைப்பேன். அதுதான் கிருஷ்ணரும் அங்க சொல்றாரு. ஸோ ஒன்னா கிருஷ்ணரோ நம்ம உண்மையான ஹரி பக்தனா இருந்தா ஒன்னா கிருஷ்ணரோ ஹனுமானோ யாரோ வந்து நமக்கு எல்லா சுகங்களையும் கொடுத்து கண்டிப்பா ஹரிய நாடு ஹரிய காமிச்சு நமக்கு ஹரிக்கிட்ட போகிற வழியையும் காமிச்சு அவ ஹரிய நாடை வச்சு நமக்கு நல்ல சுகங்களையும் கொடுத்து நம்மளை நல்ல வாழ்க்கை வாழ வைப்பான். அதாவது சர்வதா சர்வ காரியேஷு ஹரி சிந்தனம் நம்ம வாழ்க்கை இருந்தா கண்டிப்பா நமக்கு ஹரி கிட்ட போகிறதுக்கு கண்டிப்பா அவ ஏதாவது ஒரு வழி பண்ணி தருவான். அதுதான், if you take one step towards God, God will take 100 steps towards you. Hari Om. प्रभु रामचंद्र के दूता हनुमंता आंजनेया, प्रभु रामचंद्र के दूता हनुमंता आंजनेया, हे पवन पुत्र हनुमंता बलभीमा आंजनेया, हे पवन पुत्र हनुमंता बलभीमा आंजनेया, बलभीमा आंजनेया, बलभीमा आंजनेया, जय हो जय हो जय हो आंजनेया, 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 बलभीमा 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 आंजनेया, हनुमंता 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 आंजनेया, बलभीमा आंजनेया, बलभीमा आंजनेया, जय हो जय हो जय हो आंजनेया, जय हो आंजनेया, जय हो आंजनेया. जो सुमिरै हनुमत बलबीरा, யார் ஒருத்தர் மனசால வித் ஆல் டிவைனிட்டி வித் ஆல் சின்சியாரிட்டி யார் மனசால ஹனுமானை நினைச்சுக்கிறாங்களோ they are definitely blessed with valor and strength. ஹனுமான் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து will give that immense strength. And ஹனுமான் வந்து இஸ் a complete whole package னே சொல்லலாம். ஏன்னா there are 3 main reasons. First வந்துட்டு he சாக்ஷாத் ஆழ்ந்தகன்ற நுண்ணிய அந்த சிவபெருமானோட ஸ்வரூபம். அவர் ஆழ்ந்தகன்ற நுண்ணிய இந்த 3 விஷயமுமே வந்து ஹனுமானுக்கு வந்து கரெக்டா டேலி ஆகும். ஸோ ஹி சாக்ஷாத் அந்த சிவபெருமானோட ஸ்வரூபம் அவர். அடுத்து there is a term called பவிஷ் சதுரானனாய. ஸோ ஹனுமானோட அஷ்டோத்தர சதநாமாவளியில there is a term called பவிஷ் சதுரானனாய, which means he Hanuman is the Brahma of the next creation cycle. ஸோ வந்து ஹனுமான காக்கா பிடிச்சிட்டா நாட் ஓன்லி இன் இந்த இதுல மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை கிரியேஷன் சைக்கிள் வந்தாலும் அவரை நம்மள பத்திரமா வழி நடத்துவார். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சீதா தேவியோட எங்க உட்கார்ந்துருக்கார், தே ஆர் ரைட் இன் ஹிஸ் ஹார்ட், அவரோட ஹார்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ ஹனுமான் வந்து வா அப்படின்னு முழுசா அன்போட கூப்பிட்டா அவர் மட்டும் இல்லாம கூட எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துருவாராம். அடுத்து ஜெய் 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 ஹனுமான் கோசாயி. ஸோ இதுல 3 ஜெய் இருக்கு. இந்த 3 ஜெய் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெய் வந்து இஸ் ரெப்ரசென்டிங் சத், which means existence, and the second jay vandu is representing chit, which is consciousness, and the third jay vandu ananta, which is pure bliss. adukapro hanuman gosai abdina the man who is the master of
all of his senses, mastering one's own senses. ஹனுமான் கிட்ட எத்தனையோ பெரிய பெரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலாம், அவர்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா சாத்தியம் கிடையாது. ஆனா நம்மளால அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம நிச்சயமா ட்ரை பண்ணலாம். ஈவன் இஃப் நாட் 100%, ஒரு 50% நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் தான் வந்து மாஸ்டரிங் ஹிஸ் ஓன் சென்சஸ். ஸோ மாஸ்டரிங் ஒன்ஸ் ஓன் சென்சஸ் அப்படின்றது இஸ் ஜஸ்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் யூ ஆர் நவ் அண்ட் வாட் யூ வாண்ட் டு பிகம். ஸோ இத பத்தி வள்ளுவரும் சொல்லியிருக்கார், திருவள்ளுவரும் சொல்ற, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில வந்து அர்ஜுனனுக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனஹ தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இன்னொன்னு என்னன்னா, சோ சென்ஸ்ல இருந்து டிட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்து there are two kinds of detachment. ஒன்னு வந்துட்டு மென்டல் டிட்டாச்மெண்ட், இன்னொன்னு வந்து பிசிக்கல் டிட்டாச்மெண்ட். ஸோ பிசிக்கல் டிட்டாச்மெண்ட் வந்து இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் தேன் மென்டல் டிட்டாச்மெண்ட். ஆனா ஒன் ஹூ பிரிட்டன்ஸ் டு பி கம்ப்ளீட்லி டிட்டாச் இன் ஸ்பைட் ஆஃப் மென்டல் அட்டாச்மெண்ட், யார் ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டா டிட்டாச் ஆயிருக்கேன் அப்படின்னு பட் ஸ்டில் பிசிக்கலா டிட்டாச் ஆயிருந்தாலும் மென்டலா அதை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம கூட சம்டைம்ஸ், நான் கூட ரெசல்யூஷன் எல்லாம் எடுப்பேன், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா போனவே நம்ம தொடவே கூடாது, எனக்கு ஃபுல் டே நம்ம போனவே தொடக்கூடாது. ஆனாலும் அது பிசிக்கலா அந்த பக்கமா தள்ளி இருந்தா கூட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், இது யார் மெசேஜ் பண்ணிருப்பா, என்ன மெயில் வந்திருக்கும், அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கிருஷ்ணா had coined a term called விமூதாத்மா. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூதாத்மா நித்யாச்சாரः ச உச்யதே. விமூதாத்மானா யூ ஆர் தி பிகெஸ்ட் ஃபூல் ஆஃப் ஆல் தி ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. யார் ஒருத்தர்னால அவங்களோட சென்சஸையே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, ஹி இஸ் தி பிகெஸ்ட் ஃபூல் ஆஃப் ஆல் தி ஃபூல்ஸ். அடுத்து வந்து தி லாஸ்ட் டேர்ம் கிருபா கரஹு குரு தேவகி நாய். ஸோ இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ப்ளீட் பண்றாரு ஹனுமான் கிட்ட, ஹனுமான்ஜி ஷோ யோர் கிரேஸ் லவ்விங்லி லைக் அ குரு. அந்த மாதிரி ஒரு லவ்விங்கான ஒரு குரு ஹூ bestowed his grace was கண்டிப்பா was Sri Ramachandra Murthy. And there was one guru that we all know who lived with us, that was Swamiji Sri Chinmayananda. And who is a guru? Guru yaar? Guru namak, what does a guru does to our life அப்படின்னா வந்து, guru is somebody who removes all the ignorance from our lives and who brings us out of the darkness. யார் ஒருத்தர் அஜ்ஞானம்ங்கிற தூக்கத்துல இருந்து நம்மளை தட்டி அடிச்சு எழுப்பி வெளியில எடுத்துட்டு வராங்களோ அவங்கதான் வந்து குரு. அதுதான் வந்து அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எவ்வளவு காலமா இந்த இக்னோரன்ஸ்ல இருக்கோம், எவ்வளவு காலமா இந்த இக்னோரன்ஸ் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அநேக ஜென்ம சம்பிராப்த, எத்தனையோ காலமா நம்பரிங் கூட இல்ல, அத்தனை காலமா நம்ம சேர்த்து வச்சுட்டு இருந்த இக்னோரன்ஸ் அது. அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்த விதாஹினே ஆத்மஜ்ஞான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. So Guru is playing such an important role in relieving us from that karma bandha அப்படிங்கிற ஒரு மோஸ்ட் இன்டாக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்மள எடுத்துட்டு வர்றதுக்கும், இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டான டார்க்னஸ்ல இருந்து நம்மள வெளியில எடுத்து வர்றதுக்கும் குரு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And one such guru is Hanumanji. Definitely he is one such guru. So பேசிக்கா வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருந்து நம்ம ப்ரே பண்ணாலோ சாண்ட் பண்ணாலோ அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் அப்படியே போயிடுவான் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஆன் ரிப்பீட்டட் கன்சிஸ்டன்டான சாண்டிங்ல கன்சிஸ்டன்டா நம்ம வந்து சுவாமியோட நாமத்தை சொல்ல 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 there is that immense peace getting created within you. And the immense peace வந்து will give you that immense strength to go through anything in your life, beat anything in your life. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்துட்டு, when a friend, இப்போ வந்து யாரோ என் ஃப்ரெண்டோ இல்ல பர்சன் நெக்ஸ்ட் டோர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்றப்போ நான் வந்து ஐ கம் அப் வித் வெரி பிக் சொல்யூஷன்ஸ். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும்.
நமக்குன்னு பிரச்சனை வரப்போ நம்ம வந்து ரொம்ப நர்வஸ் ஆகும், ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகும், என்ன பண்ணணும்னே தெரியாம முடிச்சிட்டு இருப்போம். ஆனா அது அடுத்தவனோட பிரச்சனை அப்படின்றப்போ அது இறங்கி நின்று வேலை பார்த்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். The reason is that நமக்குன்னு பிரச்சனை வரப்போ we are missing that peace. That peace will give you அந்த ஒரு thought process provoke பண்ணி that will give you the strength to solve any problem in life. So இந்த peace வந்து is definitely attained by chanting பகவானோட நாமத்தை கன்சிஸ்டன்டா சாண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுல தான் நமக்கு இந்த பீஸ் கிடைக்குது. அண்ட் ஒன் மோர், நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லி ஐம் கம்ப்ளீட்டிங் திஸ். என்னன்னா தேர் சம்திங் கால்ட் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ இது வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னா வந்துட்டு ரீப்ரோகிராமிங் தி பிரெயின் தான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ ரீப்ரோகிராமிங்னா என்ன அப்படின்னா அங்க இருக்க ஆல்ரெடி நியூரான்ஸ், அதாவது அங்க இருக்க நர்வ் செல்ஸ் அதெல்லாம் வந்து ரீப்ரோகிராம் ஆகி திருப்பி வளர்ந்து வேற வேற இடத்துல கனெக்ட் ஆகுது. முன்னாடி கனெக்ஷன் வந்து இப்ப மாறி கனெக்ஷன் ஆகுது. ஸோ இது எப்படி வந்து சாண்டிங் எப்படி அதை பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஸோ நான் இப்ப ரிப்பீட்டடா வந்து சுவாமியோட பேரை சாண்ட் பண்ண எதுவா இருந்தாலும் ஓகே, வீட் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, இல்ல வெறும் ஓம் எதை எடுத்துட்டாலும் சரி, அந்த ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய எல்லாத்துலயுமே வந்து there is a magical phonation hidden in. அதுல வந்து ஒரு மேஜிக்கல் ஃபோனேஷன் இருக்கு. ஸோ இந்த மேஜிக்கல் ஃபோனேஷன் வந்து got that power, like it will stimulate it. அந்த மேஜிக்கல் ஃபோனேஷன்ல இருந்து வர அந்த சவுண்ட் வந்து ஸ்டிமுலேட்டிங் யுவர் பிரெயின், அங்கங்க ஸ்டிமுலேட் பண்ணுது. இது நம்ம கன்சிஸ்டன்டா பண்ண இந்த ஸ்டிமுலேஷன் ஜாஸ்தி ஆகுது. எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகுதுன்னா அந்த இடத்துல புது நர்வ்ஸ் எல்லாம் வருதா. அதே மாதிரி இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றோமோ, பழைய முன்னாடி இருந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வீக் ஆகி இப்ப புது கனெக்ஷன்ஸ் ஆரம்பிக்குது. இந்த புது கனெக்ஷன்ஸ் ரீவரிங் இதெல்லாம் வந்து இஸ் லீடிங் யூ டு அ பெட்டர் பாத். என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் டியூனிங் யுவர் மைண்ட் அப்படின்றது டு ஹையர் பொசிஷன் கூட இல்லாம டு அ பெட்டர் பொசிஷன் நம்ம மைண்டை வந்து அது டியூன் பண்ணுது. ஸோ நமக்கு எப்படி தெரியும் நான் எப்படி டியூன் ஆகுறேன், அது எப்படி தெரியும் அப்படின்னா வந்துட்டு once we start realizing the real truth and realizing the real அந்த ரியல் ஸ்டேட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து we will start getting detached from lower மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள்ல இருந்தா நம்ம வந்து டிட்டாச் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம ஹையர் அண்ட் ஹையர் போக அந்த இக்னோரன்ஸ் அப்படின்ற கம்ப்ளீட் டார்க்னஸ்ல இருந்து வெளியில வந்து அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல படி எடுத்து வச்சாவே போறோம். அந்த இடத்துல there is a chance of self realization of one's own true self. செல்ஃப் ரியலைசேஷன் உண்டு, ஆனா one's own true self வந்து ரியலைஸ் பண்றதா வந்து அல்டிமேட் எய்ம் ஆஃப் எவ்ரிபடிஸ் பர்த். என்னோட ட்ரூ செல்ஃபை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி த டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்றது வந்து கன்சிஸ்டன்டா சாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். சுவாமிஜியும் எல்லா கிளாஸும் எங்களுக்கு இதை தான் சொல்லிட்டே இருப்பாரு, கன்சிஸ்டன்ட் சாண்டிங். ஏதோ பிடிச்சு எந்த பேரா இருந்தாலும் சரி கன்சிஸ்டன்டா சாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். சாண்ட் பண்றப்போ எதையும் யோசிக்காம அதுலயே சின்சியரா ரொம்ப ஸ்ரத்தையா உட்காந்து அதையே மட்டுமே பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சுவாமிஜி சொன்னதுல இருந்து. ஸோ லெட்ஸ் ஹோப் எவ்ரிபடி லெட்ஸ் டூ தட். அண்ட் ஸோ பிஃபோர் ஐ ஃபினிஷ் ஆஃப் நம்ம வந்து வில் டூ ஓம் நமோ நாராயண சாண்டிங் பண்ணலாம். ஸோ ஐ ஃபினிஷ் ஆஃப் வித் தட். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண. Hari Om, and thank you Swamiji for giving me this beautiful opportunity. Swamiji வந்து throughout the learning processல வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்லி கொடுத்து இந்த என்டையர் லேர்னிங் ப்ராசஸையும் எங்களுக்கு சுவாமிஜி தான் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் thank you so much for giving me this beautiful opportunity. Hari Om.
Hari Om. Today is my turn and I'm very much pleasure to be a part of this session, and I'm very much happy at that I am also a part of this Hanuman Chalisa camp and Hanuman Chalisa classes. And now I'm going to start with a sloha, and then I'll be continuing with my two chaupais, that is 38th verses and 39th verses. We start with the sloha. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं अरोगता असाध्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. It is one of a beautiful song and one of my favorite prayer song of my school. It was a prayer during Saturday, I believe. This is one of my favorite song, which is filled with lots of meaning, and in one sloka itself we'll be getting all the disciplines and all the characters and traits that we have, what we need to lead a very good life. Now let me start explaining the meaning of this sloka. Buddhir Balam Yashodhairyam. This is majorly based on the characteristics that Hanuman has, and we are asking him that as a boon to shower blessings on us, that so that we have that characters to lead a good life. Buddhi. Buddhi is knowledge. Buddhi is something that is needed to tackle to understand a particular situation and act according that. The major thing needed is buddhi. Is the power that is needed to execute a work in a correct manner with all appropriate things. Buddhir Balam Yasho. Yasho is generally Yasho is a meaning means outer appearance or beautifulness. Here Yasho means a grateful appearance. Grateful appearance means appearance here doesn't mean that it is our external beauty, how much we are beautiful, that doesn't mean. Appearance is that how we present ourselves before a person and how we convince or please a person by our appearance. This is called this is the meaning of Yasho. Dhairyam. Dhairyam is patience. It is the thing that to wait for an appropriate moment and then work with it in a correct appropriate pace. Dhairyam, Yasho Dhairyam. Nirbhayatvam. Nir means no. Bhayam is fear, fearlessness. To be bold and very strong and to tackle a situation. Nirbhayatvam. Arogatam. A means noun. Rogam is disease. Arogatam is we should be healthy, stay hale and healthy without any disease, free from any disease. Arogatam. Asadhyam. Asadhyam is to be free from laziness. Jatyam is laziness. Ajatyam is to be free from laziness and to be up and do our work in a correct pace. Ajatyam. Vakpadutvam cha. This means that this is a major thing that is needed. If everyone can have an idea and everyone will be having their own ideas, and many of them will be not having the skill to express it. In everything has a way to be expressed. Many may be lacking that skill to how to speak boldly before everyone or how to speak their thoughts. So, Vakpadutvam cha is giving the skillfulness to communicate what we think in our mind. Vakpadutvam cha Hanumat Smaranat Bhaved. These are all the characters of Hanuman that we are asking him to be blessed with. We are asking him to bless us with it. Now let me start with the chaupais, two chaupais, that is 38 and 39 chaupai. जोशत पार पाट कर कोई चूटहि बंद महासुर होई जोयह पढ़े हनुमान चालीसा होय सिद्धि सार्वी गौरीसा. This is the chaupai allotted to me, and now I am going to explain the meaning of these two chaupai. जोशत पार पाट कर कोई, that is one who reads Hanuman Chalisa or studies Hanuman Chalisa for 100 times, he will be जोशत पार पाट कर कोई चूट ही बंदी महासुर होई.
who will be out of all bondages, and he will be or relieved from all bondages of life, and he will be getting an very paramanandam, that state of very much happiness and blissfulness in his life. And जो शतपार पाटकर कोई चूट ही बंदी महासुर होई, जो यह पढ़े हनुमान चालीसा, the one who reads Hanuman Chalisa, hoya siddhi. Hoya siddhi means all siddhi. He will be hoya siddhi sarvi gaurisa. He will ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। अतुलितबलदामं स्वर्णशैलाभदेहं धनुजवनकृशानं ज्ञानिनामग्रहण्यं सकलगुणनिदानं वानराणामधीशं रघुपतिप्रियभक्तं वातजातं नमामि। वातजातं नमामि। ஹரியோ. இப்பொழுது நாம் ஹனுமான் சாலிசாவின் 40வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம். துளசிதாச சதாஹரிச்சேரா கீஜைநாத ஹிருதயமஹடேரா. துளசிதாச சதாஹரிச்சேரா அப்படி என்றால் துளசிதாசர் தன்னை எப்பொழுதும் ஹரியினுடைய சேவகன் என்று கூறிக்கொள்கிறார். ஹரி என்றால் நமது கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவர் என்று கூறும். கீஜைநாத ஹிருதயமஹடேரா, இறைவா என்னுடைய உள்ளத்தையே தங்களது நிரந்தர இடமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் இறைவனை பிரார்த்திக்கின்றார். இப்பொழுது நாம் இறைவனை உள்ளத்திற்கு குடியிருக்க வர சொல்கிறோம் என்றால் நம் உள்ளத்தை எவ்வளவு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். உதாரணத்திற்காக நம் வீட்டிற்கு நம் விருந்தினர்களை அழைத்தாலே எவ்வளவு தூய்மை செய்கிறோம். அதே போல் நம் ஊருக்கு யாராவது பெரியோர்கள் வந்தால் கூட நம் சுற்றுச்சூழலை, தெருக்களை எல்லாவற்றையும் தூய்மை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது இறைவனையே நம் உள்ளத்திற்கு அழைக்கிறோம் என்றால் நம் உள்ளத்தை எவ்வளவு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதை பற்றி துளசிதாசர் ராமச்சரிதமானசத்தில் கூறியுள்ளார். அதில் ராமர் வனவாசத்திற்கு செல்லும் பொழுது வால்மீகி மகரிஷியை சந்திக்கிறார். அவர் மகரிஷியை சந்தித்து, குருவே, இந்த வனவாச காலத்தில் நாங்கள் எங்கெல்லாம் சென்று தங்கலாம் என்று எங்களுக்கு கூறுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது மகரிஷி வால்மீகி கூறுகிறார், இறைவா, நீங்கு எங்கு இல்லை என்று கூறுங்கள், பின்பு நான் எங்கெல்லாம் இருக்கலாம் என்று கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு கூறுகிறார், யாருடைய உள்ளங்களில் எல்லாம் நீங்கள் சென்று இருக்கலாம் அப்படி என்று. முதலில் கூறுகிறார், எப்படி கடலானது எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அதை உள்வாங்கிக் கொள்கிறதோ அதே போலவே யாருடைய காதுகள் இறைவனுடைய நாமத்தை எப்பொழுதும் சலிக்காமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ அவர்களது உள்ளத்தில் நீங்கள் சென்று இருங்கள் என்று கூறுகிறார். பிறகு சாதக பக்ஷியை உதாரணமாக வைத்து கூறுகிறார். எவ்வாறு சாதக பக்ஷி சுவாதி நட்சத்திரத்தில் பெய்யும் மழைநீருக்காக காத்திருக்குமோ அதுபோலவே யாரொருவர் தங்களது தர்சனத்திற்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறார்களோ, எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அதற்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் நீங்கள் சென்று குடியிருங்கள் என்று கூறுகிறார். அடுத்தது அன்னப்பறவையை உதாரணமாக காட்டுகிறார். எவ்வாறு அன்னப்பறவை தண்ணீரையும் பாலையும் கலந்து வைத்தால் கூட தண்ணீரை விட்டுவிட்டு பாலை மட்டும் அருந்துமோ அதுபோலவே யாரொருவர் எல்லோரிடத்திலும் இருக்கும் நற்குணங்களை மட்டுமே பார்க்கின்றாரோ அவர்களுடைய உள்ளத்திலும் நீங்கள் சென்று குடியிருங்கள் என்று சொல்கிறார். அடுத்து கூறுகிறார், யாரொருவர் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஐம்புலன்களையும் இறைவனுடைய பிரசாதமாக எண்ணி அதை அவரின் சேவைக்காக மட்டுமே உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் நீங்கள் சென்று குடியிருங்கள் என்று கூறுகிறார். அடுத்ததாக, யார் ஒருவர் தனது பெற்றோர், ஆசிரியர், வயதில் மூத்தவர்கள் எல்லோருக்கும் மரியாதை செலுத்துகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் தங்களது இருப்பிடமாக கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பிறகு யாரொருவர் தினமும் ராம பூஜை செய்கிறாரோ அவர்களுடைய உள்ளத்திலும் நீங்கள் சென்று குடியிருங்கள் என்று சொல்கிறார்.
அடுத்ததாக, யார் ஒருவர் எந்த வேலை செய்தாலும், சாப்பிடும்போது, தூங்கும்போது, நடக்கும்போது எப்பொழுதும் தங்களது நாமத்தையே கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் நீங்கள் சென்று குடியிருங்கள் என்று கூறுகிறார். அடுத்து, யாருக்கு உங்கள் மீது அதீத திடமான நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் உங்களது இருப்பிடமாக கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். பிறகு, யார் ஒருவர் தங்களை முதன்மையாக வைத்து இந்த உலக விஷயங்கள் எல்லாவற்றையும் பின்பு யோசிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் தங்களது இருப்பிடமாக கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அடுத்ததாக, யார் ஒருவர் இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் சமமாக பார்க்கிறாரோ, அதாவது தோல்வி, வெற்றி எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறார்களோ அவற்றையும் அவர்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் தங்களது இருப்பிடமாக கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பிறகு, யார் ஒருவர் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் மட்டும் இருந்தால் போதும் என்று இருக்கிறார்களோ அவர்களது உள்ளத்தையும் நீங்கள் குடியிருங்கள் என்று சொல்கிறார். பிறகு, யாருடைய மனதில் தீய எண்ணங்கள், அதாவது பேராசை, பொறாமை, வெறுப்பு போன்ற தீய கீழ்த்தனமான எண்ணங்கள் இல்லையோ அவர்களது உள்ளத்திலும் நீங்கள் சென்று இருங்கள் என்று கூறுகிறார். பிறகு, யார் தங்களை உயிருக்கு உயிராக தன்னுடைய உயிராகவே எண்ணுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் நீங்கள் சென்று இருங்கள் என்று கூறுகிறார். யார் தங்களை மட்டுமே முதன்மையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் இருங்கள் என்று சொல்கிறார். கடைசியாக, யார் ஒருவர் தங்கள் மீது அதீத பக்தி செலுத்துகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் நீங்கள் சென்று குடியிருங்கள் என்று கூறுகிறார். இப்பொழுது பக்தி என்று பார்த்தோமானால் அதில் பலவிதமான பக்தி இருக்கின்றது. அதில் இப்பொழுதுதான் 9 விதமான பக்தியை சொல்லப் போகிறேன். என்னவென்றால் ஸ்மரணம், கீர்த்தனம், ஸ்ரவணம், அர்ச்சனம், வந்தனம், பாதசேவனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். முதலில் ஸ்ரவணம். ஸ்ரவணம் என்றால் இறைவனுடைய நாமத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருத்தல், அவருடைய புகழை சரித்தம் ஆகியவற்றை கேட்டுக்கொண்டே இருத்தல். கீர்த்தனம். கீர்த்தனம் என்றால் அவருடைய புகழை பற்றி பாடுதல், அவருடைய வரலாற்றை பற்றி தெரிந்தவற்றை பிறருக்கு எடுத்து கூறுதல், இதுவும் ஒரு விதமான பக்தி. ஸ்மரணம். எப்பொழுதும் அவருடைய நாமத்தை ஸ்மரணித்துக் கொண்டே இருத்தல், அதாவது அதை பற்றியே யோசித்தல், அவர் பற்றி மட்டுமே யோசித்தல், அது பேர் ஸ்மரணம். அடுத்ததாக அர்ச்சனம். அர்ச்சனம் என்றால் தினமும் இறைவனுடைய பெயரை உச்சரித்தல், இது ஒரு விதமான பக்தி. அடுத்ததாக வந்தனம். வந்தனம் என்றால் தினமும் இறைவனை வணங்குவது, இது ஒரு விதமான பக்தி. பாத சேவனம், இறைவனுக்கு பாத பூஜை செய்வது. அடுத்து தாஸ்யம், இறைவனுக்கு தன்னை தாசனாக நினைத்தல், இது போன்ற பக்தியை நாம் ஹனுமானிடம் காணலாம். ஹனுமானிடம் எல்லா விதமான பக்தியும் இருக்கின்றது. ஆனால் அவர் தன்னை ராமதாசன் என்று அழைத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். அடுத்து சக்கியம், இறைவனை தன்னோடு நண்பனாக பாவித்தல், இது போன்ற பக்தியை நாம் அர்ஜுனனிடத்திலும் சுதாமாவிடத்திலும் பார்க்கலாம். அவர்கள் இருவரும் இறைவனை தனது நண்பனாகவே பார்த்தார்கள். அடுத்து கடைசியாக ஆத்ம நிவேதனம், இறைவனிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல், எது நடந்தாலும் அது இறைவனுடைய அருளால் தான் நடந்தது என்று எது கிடைத்தாலும் இறைவனுக்கே முழுவதுமாக அர்ப்பணித்தல், இது பேர் தான் ஆத்ம நிவேதனம். இவ்வாறு 9 விதமான பக்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் ஏதாவது ஒன்றை செய்தோமானால் கூட இறைவன் நம் உள்ளத்தில் வந்து குடியிருப்பார். இப்பொழுது நாம் இவ்வளவு விதமான குணங்களை பார்த்தோம். இங்கெல்லாம் என்னவெல்லாம் குணங்கள் இருந்தால் இறைவன் நமது உள்ளத்தில் வந்து குடியிருப்பார் என்று. இதில் ஏதாவது ஒன்றை நாம் பழக முயற்சித்தோமானால் நம்முடைய உள்ளத்திலும் இறைவன் வந்து குடியிருப்பார். துளசிதாசர் எவ்வாறு இறைவனை அவரது உள்ளத்திற்கு அழைக்கிறாரோ நாமும் இதில் ஏதாவது ஒன்றை நம் வழக்கமாக ஆகிக்கொண்டு இறைவனை நம் I bow to Lord Dakshinamurti, Hanuman ji, Pujya Gurudev Swami Chinmayananda ji, and our Swami ji, Swami Shivayogananda ji. இதனால நம்ம
அப்படின்ற ஒரு ரிலே பார்த்தோம். சுவாமிஜியோட அற்புதமான ஒரு எங்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு லெசன், நிறைய விஷயம் அது வந்து கற்றுக்கிட்டோம். அண்ட் அந்த 40 சப் பாயிண்ட்ஸ் வந்து அழகாக 21:6 எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதோட கன்க்ளூஷன் இன்னைக்கு நான் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஹனுமான் சாலிசா composed by Saint Goswami Tulasidas Ji, author of Tulasi Ramayana. He composed Hanuman Chalisa. அவர் வந்து ஹனுமான் சாலிசா எப்போ கம்போஸ் பண்ணாருன்னா அவர் வந்து அவரோட சிக் டேஸ் நோயில படுத்துருந்த அந்த ஒரு சமயத்துல ஹனுமான் சாலிசா கம்போஸ் பண்ணாரு. அண்ட் he cured. ஹனுமான் சாலிசா கம்ப்ளீட் பண்ணும்போது அவர் வந்து உடல்நலம் நல்லா இருந்துதான் அதை கம்ப்ளீட் பண்ணாரு. The significance of singing the glory of Lord is to purify our speech and mind. நம்ம கடவுளோட நாமத்தை பார்க்கறதுனால நமக்கு என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லாரோட மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா நம்மளோட ஸ்பீச்சை பியூரிஃபை பண்ணும் அண்ட் ஆல்சோ அவர் மைண்ட். It is impossible to sing all the glories of Lord because it is endless and limitless. பகவானோட க்ளோரியை பாடுறது வந்து பாடலாம். It is impossible to sing all the glories. எல்லா க்ளோரிஸையும் நம்மளால பாட முடியும்னு சொல்ல முடியாது. Because it is endless and limitless. எவ்வளவோ இருக்கு. அதுல பகவான் என்ன சொல்றான்னா, உனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு ஸ்லோகா நீ பாடு, அது போதும் அப்படின்னு சொல்லி. துளசி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சைண்ட் துளசிதாஸ் ஜி வந்து ஹனுமான்ஜியோட க்ளோரியை ரொம்ப அழகாவே பாடியிருப்பாரு. நம்ம ஹனுமான் சாலிசா சொல்லும் போது எப்பயுமே இதை சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அத்துலித வலதாமம் ஸ்வர்ண சைலாவதேகம் தனுஜவன குஷாலம் ஜானிநாமக்ரகண்யம் சகல குணநிதானம் வாரணாநாதீஷம் ரகுபதி பிரிய பக்தம் பாதஜாதம் நமாமி. The meaning of this verses: I salute the son of wind god, the abode of immeasurable strength, possessing a body shining like a mountain of gold, a fire to consume the forest of a divine grace, the foremost among the wise, a storehouse of every excellence, the chief of all monkeys, that is Lord Rama's noble devotee, Sri Hanumanji. இன்னைக்கு நான் வந்து ஃபுல்லாவே வந்து ஓவரால் வியூ ஆஃப் ஹனுமான் சாலிசா சொல்ல போறேன். ஓவரால் வியூனா ஹனுமானோட க்ளோரிஸ், ஹனுமானோட க்ளோரி தான் வந்து ஹனுமான் சாலிசால அவ்வளோ அழகா துளசிதாஸ் ஜி சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ எப்படி சொல்றேன்னா, சுவாமிஜி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அழகான குட்டி குட்டி ஃப்ரேசஸ் அண்ட் வித் பியூட்டிஃபுல் மீனிங்ஸோட இருக்கக்கூடிய ஃப்ரேசஸோட நல்ல எக்ஸாம்பிள்ஸோட சொல்றேன். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு பகவான் நம்ம வந்து வழிபாடுறது ஃபர்ஸ்ட் கணபதி. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அதே மாதிரி நாங்கள் ஹனுமான் சாலிசா ஃபர்ஸ்ட் கிளாஸும் ஆரம்பிக்கும் போது சுவாமி வந்து ஒரு ரெண்டு டிஃபரன்ஸ், ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் சொன்னாங்க. ஹனுமான்ஜி அண்ட் கணேஷாவுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொன்னாங்க. கணேஷானா ஸ்டெபிலிட்டி, ஹனுமான்னா எபிலிட்டி. He is a steady person, he is a abilitized person. So ஒரு வேர்ட்ல கணபதியை எப்படி டிஸ்கிரைப் பண்றது, அந்த ஹனுமான் எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னா சுவாமி ரொம்ப அழகா சொன்னாரு. கணபதி who sit at one place, ஹனுமான் who can't sit at one place. எப்பயுமே ஒரு இடத்துல நின்று எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாரு. ஹனுமான்ஜி who can't sit at one place. அவர் எங்க இருக்காரு, காத்து மாதிரி கிண் மாதிரி பறந்து சுத்திட்டே இருப்பாரு. So next, criticism. So இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம கத்துக்கிட்ட விஷயம், சுவாமிஜி சொல்லி கொடுத்ததுல நான் கத்துக்கிட்ட விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். So criticism, it is a difficult task, right? எல்லாருமே விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு difficult task. The worldல any individual நாலுமே தப்பிக்க முடியாத ஒரு difficult task. Not an individual. எப்படி ராமாயணம் கூட எடுத்துக்கோங்க, லார்ட் ராமா அண்ட் மதர் சீதா அவங்க பண்ணாத ஒரு காரியத்துக்கு கூட கிரிட்டிசிசம்னால அவங்களால எஸ்கேப் ஆக முடியல. But the only person who succeed in accomplishing this difficult task, criticism, is Sri Hanumanji, the great devotee of Lord Rama. Next, Hanumanji மாதிரி இருக்கணும்னா என்னென்ன வேணும்? நிறைய விஷயங்கள் வேணும். ஆனா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 விஷயம்: திருதி, திருஷ்டி, மதி, தாக்ஷ்யம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஹனுமான்ஜியில இருந்து நம்ம கத்துக்க முடியும். திருதி, டிட்டர்மினேஷன், எந்த விஷயம் இருந்தாலும் உறுதியா இருக்கணும். நீ என்ன பண்ண போறது நீ உறுதியா ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், திருஷ்டி, விஷன், ஒரு கோலே இல்லாம நம்ம
மத்தி இன்டெலெக்ட். என்ன விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ண போறோமோ எபிலிட்டி டு திங்க், அதனால என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும். ஸோ அது மாதிரி எபிலிட்டி டு திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆக்ஷன் எஃபிஷியன்சி. இதெல்லாம் இருந்து எஃபிஷியன்சி மட்டும் இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஆல்சோ மஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் டிவோஷன். How the devotion should be to the God. கடவுள்கிட்ட நம்ம டிவோஷன் எப்படி இருக்கணும்? When we stand in front of God, we should remain as a servant. கடவுள் முன்னாடி நிக்கும்போது லைக் ஹனுமான்ஜி எப்பயுமே கை கூப்பிட்டு அவர் கீழே தான் உட்காந்துருப்பார். ஸோ சர்வெண்ட், நான் உன்னோட சர்வெண்டாக தான் இது பண்ணணும். நீ யாரா வேணா இருக்கும், நீ மேபி anything, அவர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், இல்லை வந்து anybody XY. So he should be a servant in front of God. நான் உன்னோட slave. ஸோ வந்து எனக்கு என்னென்ன தரணுமோ அதெல்லாம் நீட்டா அப்படின்னு கேட்டோம். தென் இப்போ நான் தான் சொன்னேன் என்னென்ன தான் தரணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாங் என்ன சொன்னா, டோன்ட் பெக் டு காட், டோன்ட் டிமாண்ட். ஸோ கடவுள்கிட்ட வந்து பெக்கும் பண்ணக்கூடாது, டிமாண்டும் பண்ணக்கூடாது. God can give us what others can't give us. கடவுள் நம்மளுக்கு தரது மற்றவங்களால என்ன தர முடியாதோ அதை தான் நம்மளுக்கு தருவார். ஸோ அப்போ வந்து அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் நமக்கு என்ன வேணுமோ அதுவாக தான் இருக்கும். If our faith must be stronger than the mountain, we can move the mountain like Hanumanji. So அந்த மலையவே கூட்டிட்டு போனாரு. அவரோட faith வந்து நம்ம மவுண்டனோட பெருசானதா தான் அவங்கள கூட்டிட்டு போக முடியும். ஸோ அது மாதிரி நம்மளோட faith அது எந்த விஷயத்தால இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட இருந்தாலும் சரி, or could be உங்க பேரண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நீங்க நம்பிக்கை வச்சாலுமே வந்து ஹிமாலயா மவுண்டனோட ஹைட்டா இருந்துச்சுன்னா we can lift the mountain. இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து, if you walk towards the God, he runs towards us. நீ கடவுள்கிட்ட நடந்து போனா கடவுள் உங்ககிட்ட ஓடி வருவார். ஸோ வந்து கடவுள்கிட்ட நம்ம வேண்டி கடவுள் முன்னாடி போய் அவருக்காண்டி நம்ம நடந்து போனாலே போதும். நீ ஏன் கஷ்டப்படுற, நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு அவர் நம்ம கிட்ட வருவார்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் ரியல் ஸ்ட்ரென்த்? நான் கத்துக்கிட்ட ரியல் ஸ்ட்ரென்த்னா when there is temptation, இதெல்லாம் குறைபாடுகள் எதுவும் இருந்துச்சுன்னா we have to overcome it, conquer it and say no. ஏன்னா குறைபாடுகள் இருந்துட்டு நம்ம அந்த குறைக்காக நம்மளே வந்து தாழ்த்தி பேசக்கூடாது. ஏன் யாருக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த குறைபாடு ஏன் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பட் we have to overcome it and say no. மறுபடியும் அந்த குறையை எட்ட வர நான் விட மாட்டேன். that will be physical or mentally அந்த குறைபாடு வந்து physical அந்த குறைபாடு இருந்தாலும் சரி, we have to say no and overcome it. Fourth strength, important fourth strength என்னன்னு பாத்தீங்கன்னா physical strength, mental strength, intellectually strength இருக்கணும் and spiritually strength இருக்கணும். These are the four real strength. And then next one is knowledge. Knowledge நம்ம நிறைய gain பண்ணி ஹனுமான் சாலிசா மூலமா gain பண்ணிருக்கோம். So knowledge gives us strength. ஒரு knowledge நமக்கு வந்து strength ஆ இருக்கும். ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரி நம்மளே இதை கத்துக்கலாமே சொல்லிட்டு நமக்கு ஒரு strength ஆ தான் வருமே தவிர there is no weakness in knowledge, right? So knowledge there is no limit. knowledge க்கு லிமிட்டே இல்லை. நான் கத்துட்டே போதும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. So knowledge க்கு no limit. Sky is the limit. Sky எவ்வளவு தூரம் போகணும் நம்மளால சொல்லவே முடியாது. So sky is the limit. So knowledge without quality is useless. knowledge இருந்தா அதுக்கான எக்ஸிக்யூட் பண்றதுக்கான குவாலிட்டி இல்லாட்டி அது வந்து useless. knowledge should reflect in our character. நம்ம எப்படி இருக்கோமோ ஸோ அதுல இருந்து நம்ம நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க கிட்ட எப்படி தெரியும் நம்ம நாலேஜா இருக்கோம்னா த்ரூ அவர் கேரக்டர். நம்ம எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கோம், எப்படி பிஹேவ் பண்றோம். ஸோ நம்மளா விட்டு சொல்ல முடியாது நான் நாலேஜா இருக்கேன் பாருங்க என்னோட நாலேஜை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நாலேஜ் should reflect in our character. So knowledge is an ocean. Once we hear a thing, we have to get the information in our mind quickly like Hanuman. So knowledge கிடைக்குதுன்னா உடனே நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கணும். ஸோ ஏற்காம விட்டோம்னா மறுபடியும் அந்த நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ கிடைக்கும் போதே அந்த நாலேஜ் நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கணும். நெக்ஸ்ட் வந்து we have to use the knowledge by using three mantras. என்னென்ன மந்த்ராஸ்னா what, when and where. நம்ம நாலேஜை எப்படி யூஸ் பண்ணா for what, when and where. For what எதுக்காக நம்ம நாலேஜை யூஸ் பண்றோம், வேஸ்டா யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நாலேஜ் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காண்டி இந்த நாலேஜ் for what எதுக்காண்டி யூஸ் பண்றோம், நல்ல விஷயத்துக்காண்டி யூஸ் பண்றோமா கெட்ட விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணலாம் தெரியும். தென் when எந்த இடத்துல நாலேஜ் யூஸ் பண்ணணும்னு தெரியும். தேவையில்லாத இடத்துல நாலேஜ் போட்டா வந்து வேஸ்ட், தேவை உள்ள இடத்துல நாலேஜ் போடாட்டியும் வேஸ்ட். ஸோ when we have to use the knowledge நமக்கு தெரியும். And then at where
எங்க நம்ம நாலேஜை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். When we work with the great people, we discover our intellect. நம்மளோட great peopleோட ஒர்க் பண்ணும்போது நம்மளோட இன்டெலெக்டை வந்து டிஸ்கவர் பண்ண முடியும், ரைட்? நம்மளோட எப்படி சொல்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம், பட் அதுலயும் வந்து கொஞ்சம் நாலேஜ் கம்மியான பர்சன் இருக்கலாம், பட் we be friends with them. ஆனா வந்து அவங்களுடைய பிள்ளை இருக்கணும், நம்மளுடைய நாலேஜை சேர்த்து கவுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து we have to be with the great people. They discover our intellect. நம்ம உள்ள இருக்க இன்டெலெக்ட் அவங்களே டிஸ்கவர் பண்ணுவாங்க. Next, if there is any wrong desire, we have to burn the wrong desire before wrong desire burns us. எதனாச்சும் தவறான ஒரு டிசைர் இருக்குன்னா அதை நம்ம தேடிக்கணும், கண்டுபிடிக்கணும். சுவாமி வந்து விபீஷண கீதையிலே சொன்னாங்க, டிஸ்கிரிமினேஷன். நம்ம எப்பயுமே வந்து எது குட் டிசைர் அண்ட் பேட் டிசைர் நம்ம வந்து கண்டிப்பா டிஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ ராங் டிசைர்லாம் நம்ம பேன் பண்ணணும், பேர்ன் பண்ணணும். எப்படின்னா அந்த ராங் டிசைர் நம்மள பேர்ன் பண்றதுக்கு நம்ம அதை பேர்ன் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ கரெக்ட் டைம் டு பேர்ன் இட். ஸோ எப்போ வந்து ராங் டிசைர் நெகட்டிவ் டிசைர் வரும்னா your phrase idle mind is a devil's workshop. சும்மா இருந்தாலே போதும், எதனாச்சும் யோசிச்சுட்டே இருக்கிறது, அது நல்லதா கெட்டதான்னு எதுவுமே பார்க்க மாட்டோம், கண்டிப்பா நம்ம போய் பார்க்க மாட்டோம், சும்மா இருக்கவே எதனாச்சும் யோசிப்போம். ஸோ அந்த இடத்துல வரதான் வந்து ராங் டிசைர்ஸ் அண்ட் நெகட்டிவ் டிசைர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், குவிக் டெசிஷன். ஹனுமான் கிட்ட வந்து குவிக் டெசிஷன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, போக்குவரத்து எல்லாருமே பிரிஞ்சு நடக்கிறாங்க, லட்சுமணா எல்லாருமே. ஸோ அப்போ போயிட்டு சிறுகிரி அந்த மூலிகை கொண்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க ஹனுமான் ஜியை. அவருக்கு அந்த மூலிகை எதுனே தெரியல. ஸோ அவர் உடனே என்ன பண்ணுது, மலையை கையெழுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூலிகை படிச்சுட்டு இது கரெக்டா, மறுபடியும் இன்னொன்று ஒன்று இது கரெக்டா அப்படின்னா டைம் வேஸ்ட். ஸோ குவிக் டெசிஷன் எப்போ எடுக்க முடியுமோ, ஒரு சவுண்ட் மைண்டா இருந்தால் மட்டும்தான் குவிக் டெசிஷன் அண்ட் கரெக்ட் டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ குவிக் டெசிஷன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹனுமான் கிட்ட இருக்கிறதுலாம். Next, Hanuman is not a king, he is a king maker. So our king கிடையாது, he is a king maker. So யார் king maker make பண்ணிருக்காங்க, சிரஞ்சீவி and விபீஷணா நிறைய பேர் இருக்காங்க. So அதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து make பண்ணிருக்காங்க. At last I conclude my speech with this phrase, God is not our wish fulfiller, he is our well wisher. So அவருக்கு தெரியும், அவர் போக்கிய விடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் ப்ராப்பரான டைம்ல ப்ராப்பரான விஷயத்தை தந்துட்டே இருப்பாரு. So he is not a well wish fulfiller, he is our well wisher, said by Gurudev. And I thank Swamiji for giving me this nice opportunity to exhibit my conclusion.